Hi guys and welcome back to Kamma Crypto. And channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பத்தின உங்களுக்காக டே டு டே பத்தின ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. So 2 days-ஆ எங்க சேனல்ல நல்லா ஃபாலோ பண்ணுங்கன்னு தெரியும். And our prediction as usual 100% perfectly correctங்க. So இதுக்காக தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து யாரா இருந்தாலும் கிளியரா ஸ்டடி பண்ணணும். ஒரு சைட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா கொண்டு போனாலும் இன்னொரு சைடு வந்து கிரிப்டோ கரன்சியோட நியூஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுனா நீங்க கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல அச்சீவ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்று போட்ட வீடியோலையுமே பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து 61K வந்து ட்ரேட் ஆயிருக்குங்க. ஸோ மார்ச் மாசம் கடுத்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து அச்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான ரீசன்ஸும் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். சம்மரைஸ் பண்றதுக்கு அந்த செல்லிங் பொசிஷன் சொல்லியிருந்தேன். அண்ட் June 28 அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லிங் பொசிஷன்ஸ் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி டம்ப் மணி கான்செப்ட் பத்தியும் பாத்தீங்கன்னா நம்ம பேசியிருந்தோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து வேற எந்த காயின்ஸ் ப்ரோ அஃபெக்ட் ஆகும், வேற எந்த காயின்ஸ் ப்ரோ கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாங்க. சோ அஃபெக்ட் ஆகிற காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனு டாப்ஸ் த லிஸ்ட்ங்க. ஏன்னா இந்த டம்ப் பண்ணி கான்செப்ட் பத்தி நான் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 ட்ரில்லியன் ஷிபா இனு காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல் வந்து மூவ் பண்ணிருக்காரு, அதாவது செல் பண்ணிருக்காரு. சோ இப்போ பினான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனு காயின்ஸ் உள்ள வந்திருக்கு, which in turns increases the circulating supply. ஸோ சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து ரொம்ப அதிகமானா கண்டிப்பா பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஏற போறது இல்லை. ஸோ ஷிபா இனு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான அடி வாங்க போற காயின் வந்து பாத்தீங்கன்னா இத்தரியம்ங்க. ஸோ இத்தரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த S1 ஃபைலிங்ஸ் டிலே பண்றாங்க. நான் நல்லா சொல்லியிருந்தேன், பிட்காயின் மொமெண்டம் பிளஸ் இத்தரியம் S1 ஃபைலிங்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா $4,000 கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நடக்கிற சாத்தியக்குறவு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அது இப்ப நடக்க போறது இல்லை, இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுன்றான்னு தோணுது. ஸோ இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வரும்போது ப்ரோ அப்போ வேற என்ன காயின்ஸ் ப்ரோ பவுன்ஸ் ஆகலாம், இல்ல வேற எந்த காயின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பம்ப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த காயின் சொல்ல போறது இமீடியட்டா பம்ப் ஆகாது. பட் ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த காயின்ஸ் எல்லாம் இப்ப பயங்கரமா வேல்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சொலானா, XRP, மேட்டிச் அண்ட் லைட் காயின். இந்த 4 காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பை பொசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருதுங்க. சோ இது இன்க்ரீஸ் ஆயிட்டதால ப்ரோ அப்ப கண்டிப்பா இப்ப வந்து ஒரு 2% 3% பயங்கரமா ரிப்பிள் எல்லாம் ஏறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பையிங் ஜோன்ல இந்த 4 காயின்ஸுமே ரொம்ப கீ வாட்சா இருக்கு. ஒன்ஸ் அந்த பிட்காயின் மொமெண்டம் கொஞ்சம் புஷ் ஆயிடுது, June 28 மேலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல ஏற ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸா ஓடும் ப்ராஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்ற காயின்ஸும் உள்ள வரும், பட் இந்த 4 காயின் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸா ஓடும். ஏன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆல்ரெடி இந்த டிப்ல வந்து நிறைய வாங்கி வச்சிருந்திருக்காங்க இந்த 4 காயின்ஸுமே. சோ இந்த 4 காயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வாட்ச் அவுட்ல வச்சுக்கோங்க உங்களோட லிஸ்ட்ல. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா June 28 வரைக்கும் as far as our prediction is concerned கண்டிப்பா பிட்காயின் மார்க்கெட் டவுன் தாங்க இருக்கும். அந்த செல் பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகட்டும். அது ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 3 மில்லியன் பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 63K இருந்து 70K ரேஞ்ச்ல வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல இவங்க வந்து டம்ப் பண்ணி மூலமா க்ளோஸ் பண்ணி அந்த June 28 ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிட்காயினோட அடுத்த மூவ்மே வந்து நமக்கு என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நாங்க கர்மா கிரிப்டோ சேனல்ல உங்களுக்காக டே டு டே பாத்தீங்கன்னா என்னோட எஃபர்ட்ஸ் கூட உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் கர்மா கிரிப்டோ ஆல் த வே. உங்களுக்கு சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவை. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சி.